நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இப்ப அபிக்கு நம்ம ராகவோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராகவ் குடிச்சுப்புட்டு மது மது அப்படிங்கிற பேரை சொல்லி அவ ஒரு தேவதை, அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாப்ல. இதனால அபிக்கு வந்து மதுவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாயி, ஏற்கனவே ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு தடவை நம்ம ராகவோட பர்சனல் டைரி எடுத்து ஒரு கவிதையை படிச்சாங்க இல்லையா? அதே டைரிய பேக்ல எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு, மதுவ எப்படி ராகவ் மீட் பண்ணாப்ல அப்படிங்கிறத இன்னைய எபிசோட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகவ் வந்து புலம்பிக்கிட்டே இருந்ததுனால படிக்கல. ஸோ ராகவ தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நம்ம அபி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம அபி வந்து ஃபுல்லாவே ஒரே டைம்ல படிச்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வப்போது டைம் கிடைக்கிறப்பலாம் அத படிச்சு ராகவோட கடந்த கால வாழ்க்கைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம அபிக்கு வந்து இப்ப ராகவ ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ் போதையில வந்து நம்ம அபிய பத்தி ரொம்பவுமே புகழ்ந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம, "நீ ரொம்ப அழகா இருக்க. உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு." அப்படின்னு சொல்லி ரொமான்ஸாவே வந்து நம்ம அபிய பத்தி புகழ்ந்திருப்பாப்ல. இதனால நம்ம அபிக்கு ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு. இப்ப ராகவுக்கு நம்மள பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன்ல வேறயா வந்து நம்ம அபி இருக்கிறாங்க. ஸோ எப்ப இந்த முரளி பிரச்சனை வந்து ராகவுக்கு ஃபுல் உண்மையும் தெரிய வருதோ, அப்பையில இருந்து எபிசோடு ரொம்பவுமே சூப்பரா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.